இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக எஸ்எஸ்சி ஃபேஸ் 14ல ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2026க்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான வெர்ஷன் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஓகேவா, பார்த்துடலாமா? டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் வந்து நமக்கு 13/4, அதாவது செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்லே நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது 4th மேல நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேவாப்பா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சில டைம் வெப்சைட் வந்து கிராஷ் ஆயிரும். அதனால ஃபோர்த் மேக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் ரெசிட் ஆஃப் அப்ளிகேஷன். ரெசிட் பேமெண்ட் வந்து ஆன்லைன் ரெசிட் இது பண்ணுறது வந்து 4/5. ஓகே, லாஸ்ட் டே ஆஃப் ரெசிட் ஆன்லைன் பேமெண்ட் பே பண்ணுறது வந்து 5/5 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு நாள் உங்களுக்கு டைம் தராங்க. ஓகேவா? ஓகே, கரெக்ஷன் விண்டோ வந்து 11/5 ஓப்பன் ஆகும். 11/5லேருந்து 13/5 வரைக்கும். ஓகேவா, 13 மே வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எந்த மந்தில் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் மந்தில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து ஓகே, ஃபேஸ் எக்ஸாம்னா ஒன்றும் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய மினிஸ்ட்ரி, அதில் வந்து குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷன்ஸை விடுவாங்க. குறிப்பிட்ட போஸ்டிங், ஒரு போஸ்டிங், 2 போஸ்டிங், ஒரு 4-5 போஸ்டிங், இல்லை போஸ்டிங்ஸ் 2 போஸ்டிங்க்கு கூட விடுவாங்க. ஒரு போஸ்டிங்க்கு கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் கிளப் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எஸ்எஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபேஸ் எக்ஸாமில் எல்லா ஃபேஸ் எக்ஸாம்லேயுமே மோஸ்ட்லி வந்து மெட்ரிக் லெவல் எக்ஸாம்ஸும் நடக்கும், ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமும் நடக்கும், கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமும் நடக்கும். ஓகேவா? மெட்ரிக் லெவலுங்கிறப்ப 10th குவாலிஃபிகேஷன் லெவல் தான் நடக்கும். ஹையர் செகண்டரிங்கிறப்ப 12th குவாலிஃபிகேஷன், கிராஜுவேட்டுங்கிறப்ப எனி டிகிரி. ஓகேவா? ஒரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது என்னங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட்டும் அதே போல் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 18 to 25, மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 25. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 18 to 25 இயர்ஸ், 18 to 27 இயர்ஸ், 18 to 30 இயர்ஸ், அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் சில போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோன்னா SC/STக்கு 5 இயர்ஸ், OBCக்கு 3 இயர்ஸ், PWDக்கு அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதர் கேட்டகரிக்கு ரூல்ஸ் பிரகாரம் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஓபிசி ஜென்ரல் எல்லாருக்கும் வந்து 100 rupees. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees. உமன் கேண்டிடேட்ஸ், SC/ST கேண்டிடேட், PW கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன். இவங்களுக்குலாம் ஃபீஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ஷன் ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாருமே பே பண்ணணும். ஓகேவா? இது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஃபீ பே பண்ண தேவையில்ல. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த உமன் கேண்டிடேட்டோ இல்லை SC/STயில் ஃபாலோ ஆகுறவங்களோ இல்லை PWDயில் இருக்கவங்களோ இதில் ஏதாவது செக்டாரில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுறப்ப கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கான சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோன்னா இந்த மெட்ரிக்குக்கும் சரி, 12th குவாலிஃபிகேஷனுக்கும் சரி, கிராஜுவேஷன் லெவலுக்கும் சரி, மூணுக்குமே வந்து சேம் பேட்டர்ன் தான். பேட்டர்ன் இன் த சென்ஸ் சேம் கைண்ட் ஆஃப் மார்க்ஸு, சேம் கைண்ட் ஆஃப் இது தான். ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா மோஸ்ட்லி CBT லெவலில் தான், CBT எக்ஸாம்ஸ் தான், எல்லாமே CBT எக்ஸாம்ஸ் தான். டோட்டல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்க போது, டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ். டைமிங் வந்து 60 minutes. ஓகேவா? இதில் என்ன நோட் பண்ணணும்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்த வரைக்குமே எல்லா இதுலேயுமே செக்ஷனல் டைமிங்குங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்ககிட்ட இருக்கணும். ஓகேவா? அதாவது செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்குது. 25 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ். ஓகேவா? எவ்வளோ மினிட்ஸ்னா 15 minutes. ஜென்ரல் அவேர்னஸும் 25 கொஷின்ஸ் 50 minutes.
அதே போல் 50 மார்க்ஸ் 15 மினிட்ஸ். அதே போல் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் அதே போல் தான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும். ஓகேவா? 4 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. 4 செக்ஷன்ஸ்க்குமே தனித்தனி டைமிங் இருக்குது. நீங்கள் அந்த டைம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அந்த இதை அட்டன் பண்ணி முடிச்சிடணும்ப்பா. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆன் ஆகி போயிடும். நீங்கள் அகெயின் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனை உங்களால் விசிபிளாக பார்க்க முடியாது. ஓகேவா? அது டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? இருக்குது. 0.5 நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது ஹாஃப் மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. செக்ஷனல் டைமிங் 15 மினிட்ஸ் பர் செக்ஷன். ஒரு செக்ஷனுக்கு 15 மினிட்ஸ் ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிபிடி இருக்கும். அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்ரி வெரிஃபிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஸ்டெனோகிராஃபர் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை டேட்டா என்ட்ரி, டைப்பிங் போஸ்ட்டு, அந்த மாதிரி எதுக்காச்சும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி டெஸ்ட்லாம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸ்டெனோ எக்ஸாம்ஸுமே நடக்கும். ஓகேவா? அடுத்து த சிலபஸ் டிவைட் இன்டூ சிலபஸ் எந்த மாதிரி மெட்ரிக்கு தனியாக இருக்குது, ஹையர் எஜுகேஷன் அதாவது 12th குவாலிஃபிகேஷனுக்கு தனியாக, கிராஜுவேட் லெவலுக்கு தனியாக இருக்குது. இது சிலபஸ் ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே சேமாக இருந்தாலும் லெவல் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த டைமில் நீங்கள் இந்த 3 எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கிராஜுவேஷன் லெவலுக்கே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேவா? எப்படியும் கிராஜுவேட்டாக தான் இருப்பீங்க எல்லாரும். கிராஜுவேஷன் லெவலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை மெட்ரிக் லெவல் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, கிராஜுவேஷன் லெவலுக்கான எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஸ்பீடு இல்லை அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சிலபஸ் இப்போ பார்த்துடலாமா? சிலபஸ் மெட்ரிகுலேஷன் லெவலுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங்கில் நான் வெர்பல் ரீசனிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெட்ரிகுலேஷன் லெவலில் உங்களுக்கு வேர்பல் ரீசனிங் கொடுக்க கிடையாது, நான் வெர்பல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிசிஸ், விஷுவல் மெமரி, ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, பிளட் ரிலேஷன் தான். நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. வேர்பல்ங்கிறனால உங்களுக்கு நம்பர் சீரீஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? வேர்பல் சீரீஸ் இருக்காது, நான் வேர்பல். ஓகேவா? ஃபிகர் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து மேஜராக கொடுத்துருக்காங்க. நான் வேர்பல்னு சொல்லிட்டனால நான் வேர்பல் ரீசனிங்ஸ் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறது பரவாயில்ல. ஓகேவா? அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில், அதாவது ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ஆஸ் யூஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. எவ்ரிடே சயின்ஸ் அண்ட் டெக் சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி. கல்ச்சர்னாலே ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஓகேவா? அந்த டாப்பிக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான் வரும். ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, சயின்டிஃபிக் ரிசர்ச், இது எல்லாமே வந்து ஜென்ரல் அவேர்னஸில் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் மென்சுரேஷன், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜில் வெக்காபுலரி, பேசிக்கான கிராமர் பேசிக்ஸ் சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க, சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் சொல்லியிருக்காங்க, பேசிக் யூசேஜ், இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் இதெல்லாம் தான் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறாங்க. ஓகே, ஹையர் செகண்டரி லெவலுக்கு என்னென்ன கேட்குறாங்க? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் யூஷுவல் அதே 4 செக்ஷன்ஸ் தான் இருக்க போகுது, பட் சில சேஞ்சஸ் இருக்க போகுது. நம்ம மெட்ரிக்ல பார்த்தப்ப வந்து வேர்பல் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோமா? வேர்பலா நான் வேர்பலா? ஒன் செகண்ட். நான் வேர்பல் மட்டும் கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோமா? இங்கே வந்து வேர்பல் ப்ளஸ் நான் வேர்பல் ரெண்டுமே கேட்குறாங்க. வேர்பல் ப்ளஸ் நான் வேர்பல், அனாலஜியில் வந்து நம்பர், ஃபிகர், செமான்டிக்கா அது கேட்குறாங்க, கோடிங் டிகோடிங் கேட்குறாங்க, வென் டயக்ராம்ஸ் கேட்குறாங்க, சீரீஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம் சால்விங் கேட்குறாங்க, எமோஷனல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 12th குவாலிஃபிகேஷனில் சிஹெச்எஸ்எல் இல்லை 12th குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்டிங் போகிற மாதிரி இருந்தாலுமே இந்த எமோஷனல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வெயிட்டேஜ் ப்ளே பண்ணுதுப்பா. ஓகேவா?
மத்த மத்த இத காட்டிலும் மத்த டாபிக்ஸ காட்டிலும் எமோஷனல் அண்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு பல்க் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இதுலலாம் ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டா, இதுல ஒரு 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ்ல நிறைய சம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல என்ன கேட்குறாங்கன்னா அரித்மெட்டிக்ல இருந்து பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அல்ஜிப்ரால பேசிக் ஐடென்டிட்டிஸ் கேட்குறாங்க, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஜியாகிரஃபியில் ட்ரையாங்கிள் சர்க்கிள்ஸை பற்றின ஜியாமெட்ரி கேட்குறாங்க. ஜியாமெட்ரிக் டாப்பிக்கில் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் கேட்குறாங்க. மென்சுரேஷனில் 2D 3D கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில் பேசிக்ஸ், ஓகேவா, பேசிக் ஐடென்டிட்டிஸ் அண்ட் பேசிக் ரேஷியோஸ்லாம் கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாஸில் கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ்லாம் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 12th குவாலிஃபிகேஷனில் கிராஜுவேஷன் லெவல்லையோ நீங்கள் வந்து ஆப்டிடியூடை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா போன டைமில் மாதிரி அரித்மெட்டிக் இல்லாமல் போன டைம்லலாம் வந்து நமக்கு வந்து ஜியாமெட்ரியில், மென்சுரேஷனில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டதா சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறது பரவாயில்ல. அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அரித்மெட்டிக்கை காட்டிலும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்துக்கிட்டோன்னா எரர் ஸ்பாட்டிங் கேட்குறாங்க, ஃபில் இன் த பிளாங்க், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், கிளாஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ்வலாக அட்டன் பண்ணுற இங்கிலீஷில் மாதிரி தான் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புதுசாக எந்த டாப்பிக்கும் கொடுக்கல. ஓகே, கிராஜுவேஷன் லெவலில் ஓவராலாக பார்த்தோன்னா பேசிக்காக ரீசனிங்கில் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அட்வான்ஸ் அண்ட் லாஜிக் இதுலேயும் வந்து வேர்பல் அண்ட் நான் வேர்பல் தான் கேட்க போகிறாங்க. ஜிகேல பார்த்தோன்னா டீப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக்கு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லேருந்து நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தேர்ட் வந்து மேக்ஸில் வந்து சம் டாபிக்ஸ் ஹையர் ப்ளஸ் டிஃபிகல்ட்டி. சேம் இதில் இருக்கிற டாபிக்ஸ் தான்ப்பா கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த மென்சுரேஷன், ஜியாமெட்ரி இதில் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து இங்கிலீஷில் அட்வான்ஸ் கிராமர் கான்செப்ட், காம்ப்ரிஹென்ஷன் டைப்பு. காம்ப்ரிஹென்ஷன்னா கிளாஸெட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து சிலபஸாக அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இதெல்லாம் தான். ஓகே, இப்போ அடுத்து சதர்ன் ரீஜியனில் மட்டும் என்னென்ன போஸ்டிங், என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இது வந்து சதர்ன் ரீஜியன். சதர்ன் ரீஜியனில் வந்து நமக்கு இது வந்து எஸ்ஆர்னா சதர்ன் ரீஜியன், இது வந்து போஸ்ட் கோட். ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ போஸ்ட் கோட் வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நேம் ஆஃப் த போஸ்ட்டு, இது நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இது என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது, உங்களுக்கான ஏஜ் லிமிட், இது பே ஸ்கேல் 6th பே ஸ்கேலா இல்லை 4th இல்லை 2nd இல்லை 3rd 4th அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்துடும். இங்கே லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 12th குவாலிஃபிகேஷனா, 10th குவாலிஃபிகேஷனா, இல்லை கிராஜுவேஷன் அண்ட் அபவ்வா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்துடும். இது எஸ்சிக்கான ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து எஸ்சிக்கான வேகன்சிஸ், செகண்ட் பாக்ஸ் வந்து எஸ்டிக்கான வேகன்சிஸ், ஓபிசிக்கான வேகன்சிஸ் வந்து தேர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அண்டர் கிராஜுவேட்கான வேகன்சிஸ் இங்கே இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கான வேகன்சி இது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இது எல்லாத்தோட டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கவங்க இன்னும் மித்த ஆட்களுக்கான வேகன்சிஸ் இந்த கடைசியில் இருக்க பாக்ஸஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எதுக்கான வேகன்சி, நேவிகேஷனல் அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கான வேகன்சி. என்ன டிபார்ட்மெண்ட்டு, இங்கே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஹையர் குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன், ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷனா 12th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யூஆருக்கு ஒரு வேகன்சியும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து டெக்ஸ்டைல் டிசைனர்,
டெக்ஸ்டைல் டிசைனரும் 12th குவாலிஃபிகேஷன் தான். எஸ்சியில் ஒரு போஸ்டிங் இருக்குது, ஓபிசியில் 5 போஸ்டிங்ஸ் இருக்குது, யூஆரில் 7 போஸ்டிங்ஸும், இடபிள்யூஎஸ்ல 2 போஸ்டிங், டோட்டலாக நமக்கு 15 போஸ்டிங்ஸ் இருக்குது. டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ரொம்ப டைம் எடுக்காது. இதோட வெப்சைட்டில் நீங்கள் ssc.gov.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபுல் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து சென்ட்ரல் வேகன்சிஸு, இல்லை நார்த் ஈஸ்ட் வேகன்சிஸு, இல்லை வெஸ்ட் வேகன்சிஸ், சதர்ன் ரீஜியனில் இருக்க மற்ற பிற வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேவா, இது ஸ்பெஷலாக சதர்ன் ரீஜியனோட வேகன்சிஸை மட்டும் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, அடுத்து ஃபார்ம் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, அது வந்து லெவல் 4. இந்த ஏஜ் லிமிட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால, ஸோ இங்கே 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் நமக்கு ஒரு வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து கோர்ட் மாஸ்டர் எங்க கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்ளியன் ட்ரிபியூனல்ல. ஓகேவா, ட்ரிபியூனல்ல உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபவ் கிராஜுவேட்டாக இருக்கணும். எஸ்டியில் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் 1. ஓகேவா, ஃபார்மசிஸ்ட் கம் கிளர்க் போஸ்டிங்கு உங்களுக்கு வந்து 12th குவாலிஃபிகேஷன், ஓவராலாக ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. லோயர் டிவிஷனல் கிளர்க், அதாவது எல்டிசி, லோயர் டிவிஷனல் கிளர்க்குக்கு ஒரு போஸ்டிங் விட்டுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்னது, மெட்ரிகுலேஷன், அதாவது 10th குவாலிஃபிகேஷனில் 2 போஸ்டிங் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நமக்கு 5. 2 போஸ்டிங் வந்து எஸ்சிக்கு, இது வந்து இடபிள்யூஎஸ், இது யூஆர். ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3க்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th லெவல் குவாலிஃபிகேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இன்ஜின் டிரைவர் போஸ்டிங்க்கு விட்டுருக்காங்க. 12th குவாலிஃபிகேஷன், 10th ஆர் 12th குவாலிஃபிகேஷன் 2 போஸ்டிங் டோட்டலாக இருக்குது. ஃபயர்மேனு 10th குவாலிஃபிகேஷன் 2 போஸ்டிங் இருக்குது. LASCAR அதில் ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. லாஸ்கார் அப்படின்னு ஒரு போஸ்டிங் விட்டுருக்காங்க. மெட்ரிகுலேஷன் லெவல் 25 போஸ்டிங்ஸ் இருக்குது இதில். ஓகேவா, அடுத்து மாஸ்டர் கிரேட் 2, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. மாஸ்டர் கிரேட் 2, சைரன், டைடல் அப்படின்னு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட போஸ்டிங்ஸ். ஓகேவா, எல்லாத்துக்குமே டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட போஸ்டிங்ஸ். இதில் ஈச் 2 போஸ்டிங்ஸ் 1 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. நிறைய போஸ்டிங்ஸ்னால் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் 2 போஸ்டிங்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டருக்கெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஃபிட்டருக்குன்னா 10th குவாலிஃபிகேஷன், ஏதாவது ஒரு ஐடிஐ முடிச்சிருக்க மாதிரி இருக்கும், இல்லை டிப்ளமோவில், அந்த மாதிரிலாம் கூட போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பை நீங்கள் தரவாக பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல், அதியமானோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.